இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன பாக்குற? போய் போர்ட்ல 1000 தடவை எழுது. காக்கான்னு கத்தும் காகம் குழந்தைய அடிக்கிறது பாவம். போ போய் எழுது. நீங்க எழுதணும். கண்டிப்பா எழுதியே ஆகணும். இல்லனா நேரா ஜெயிலுக்கு தான் போய் ஆகணும். அப்போ இவ்வளவு யோசிக்கிறீங்களே, உங்களோட குழந்தை அவன் தனியா தான் இருக்க போறான். என்னது? எனக்கு நிறைய டைம் இருக்குப்பா, வேற வேலையும் இல்ல. இனி உங்க விருப்பம், முடிவு உங்க கையில தான் இருக்கு. சரி, நீங்க சொன்ன மாதிரியே பண்றேன். என் கையில மட்டும் இப்ப டைரி இருந்துச்சுன்னா அதுல பிற எவளோட பேரை தான் எழுதி இருப்பேன். உன்னை வெளியே வந்து பாத்துக்கிறேன். அவளை நான் வெளியே வந்ததுக்கு அப்புறம் உன்னை அப்படியே குட்டி குட்டி குட்டியா வெட்டி உன் போலீஸாலே உன்னை கண்டுபிடிக்காத மாதிரி பண்ணிருக்கேன். இன்ஸ்பெக்டர் சார், இப்ப குழந்தை எப்படி இருக்கான்? பையன் இப்ப நல்லா தான் இருக்கான் மேடம். கன்னத்துல இந்த ஆள் அடிச்சா மார்க் மட்டும் இருக்கு மேடம். என்ன நல்லா இருக்கா இன்ஸ்பெக்டர் சார்? குழந்தை பாவம் பயந்துட்டான், ஓன்னு அழுதான் தெரியுமா? ஆமா, அழுது ரொம்ப தேம்பி அழுதான். அவன் நிலைமையை பார்த்து நானே பயந்து போயிட்டேன். இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ. இவங்களும் இவனும் மோசமான ஆளுங்க. இந்த ஆளு உள்ள இருந்து ஏதாவது கிளாஸ் தூக்கி அடிச்சிருவானோன்னு வேற பயமா இருக்கு. இங்க பாருங்க ராதிகா, குழந்தைய பெத்துக்கிறாங்க, ஆனா அவங்களால அம்மாவா ஆக முடியல. வாட்? கரெக்ட். குழந்தைங்களை வளர்க்கறது ஒரு ஆர்ட், அது ஒரு கலை. குழந்தைங்க தானே, நாம என்ன பண்ணாலும் அவங்க தாங்கிக்குவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா அப்படி இல்ல. பசங்க வந்து காஞ்சி போன இலைகள் மாதிரி. கொஞ்சம் கஷ்டப்படுத்தினாலும் அவங்க உடைஞ்சு தூள் தூளா ஆயிடுவாங்க. குழந்தைங்கள ரொம்ப ரொம்ப அன்பா வளர்க்கணும், ஒரு பூ மாதிரி வளர்க்கணும். ரொம்ப மென்மையா இருப்பாங்க, நாம தான் அவங்கள கவனமா வளர்க்கணும். இங்க பாருங்க உஷா மேடம், நீங்க எனக்கு புரிய வைக்கணும்னு நினைக்கிறீங்க. புரிய வைங்க, சீக்கிரமா புரிய வைங்க. ஏன்னா வீட்ல என் பையன் தனியா இருக்கான், நான் அவன் கிட்ட போகணும். கொஞ்சம் சீக்கிரம் முடிங்களேன் ப்ளீஸ். அப்படி என்ன அவசரம்? உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்கு. இங்க நாம ஒரு ஆக்ட் பண்ணுவோம். ஆக்டா? அதுல ஒரு குழந்தை உங்க பையன் மாதிரியே ஆக்ட் பண்ணுவான். வாவ் 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 வாவ், ரொம்ப சூப்பர் மேடம். அந்த நேரத்துல உங்களுடைய ஆக்ஷன் எப்படி இருக்குன்னு பாப்போம். அதுக்கப்புறம் குழந்தைங்களை எப்படி வளர்க்கறதுன்னு சொல்லி கொடுக்கறேன். இதுல அடுத்த ஸ்டெப் என்ன மேடம்? நான் என்ன பண்ணணும்? ஆனா போலீஸ் ஸ்டேஷன்ல எப்படி குழந்தை கிடைக்கும்? அட, இதுக்கெல்லாம் நீங்க எதுக்காக கவலைப்படுறீங்க மேடம்? அந்த 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 குழந்தைய நானு நினைச்சுக்கோங்களேன், சூப்பரா குழந்தை மாதிரி அடம்பிடிப்பேன். மிஸ்டர் மோகன், நீங்களே குழந்தை ஆயிடுங்க. வெரி குட் ஐடியா. இதோ வந்துட்டு அவங்க ஆர்டிஸ்ட். வேணும்னா இவனை வச்சுக்கிறீங்களா? கரெக்ட் கரெக்ட். ஆனா நான் எப்படி குழந்தை மாதிரி நடிக்கிறேன்னு பாத்துட்டு. மேடம், நீங்க இங்க வாங்க. இப்ப பாருங்க மேடம், பெர்ஃபார்மன்ஸ்ல பின்ற பாருங்க. மம்மி மம்மி மம்மி. ஏய், அவளை தொடர அவளை வச்சுக்காத. மாவன உன்னை வெளியே வந்தா தொண்டையை பிடிச்சு கொண்டுடுவோம். எட்ரா கை முதல்ல. நீ தள்ளி வா தம்பி, நான் என்னன்னு பாக்குறேன். டேய் பாரு, என் மனைவி என் கண்ணு முன்னாடி என்ன பண்றா பாரு.
ரொம்ப தாகமா இருக்கு, தண்ணி வேணும். இந்த ஃப்ரிட்ஜ் ஏன் திறக்க மாட்டேங்குது? ஃப்ரிட்ஜ் லாக்ல இருக்கு போல. அம்மா தான் லாக் பண்ணிருப்பாங்க. ஆனா நான் இப்போ எப்படி தண்ணி குடிப்பேன்? இவங்க 2 பேரும் என்னோட உயிரை வாங்கிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் மோனையா என்னோட குழந்தைய தூண்டி விட்டுட்டாரு, இன்னொரு பக்கம் இந்த யுவன் என் குழந்தைய அடிச்சிட்டாரு. இந்த 2 பேரும் என் குழந்தைய நிம்மதியாவே இருக்க விட மாட்டாங்க போல. நான் என்னதான் பண்றது? இப்ப நான் என்ன பண்றது? எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. நான் ஃப்ரிட்ஜை லாக் பண்ணிடுறேன். ஏன்னா இந்த மானஸ் நாள் முழுக்க வெயில்ல சுத்திக்கிட்டே இருக்கான். அப்புறம் வந்து ஐஸ் வாட்டர் குடிச்சானா கோல்டு பிடிச்சிரும் அவனுக்கு. இதை லாக் பண்றது தான் நல்லது. இப்ப நான் தண்ணி குடிக்கிறேன். அம்மா கண்டிப்பா சாவியை ஃப்ரிட்ஜ் மேல தான் மறைச்சு வச்சிருப்பாங்க. ஏய், ஏய், என்ன புறா, பண்றீங்க புறா. நீங்க? என் மனை மேல கை வைக்காத சொல்லிட்டு இல்ல இங்க வந்து உன்னை உதைச்சு சாவடிச்சிருவேன். எவ்வளவு தைரியம்னா என்ன தொடுவீங்க? நான் கை வைக்கல, உங்களை ஹக் என்னவா தான் வேணா பண்ணேன். இருக்கட்டும். அட குழந்தை அம்மாவை ஹக் பண்ணாம பின்ன அப்பாவே ஹக் பண்ணுவான்? நீங்க உங்க அப்பாவை ஹக் பண்ணுவீங்களா? அம்மாவை தானே ஹக் பண்ணுவாங்க. இங்க பாரு, என் அண்ணி மேல கைய வச்சா மாறு கை வாங்கிடுவேன். இங்க பாரு, நீ டென்ஷன் ஆகாத. இன்னும் ஒரு வாட்டி அவன் மேல கைய வச்சேன்னு வையேன், அப்படியே உன்னை பிடிச்சி வெளியே விட்டுருவான் பாத்துக்க. இங்க பாரு, நான் மட்டும் வெளியில வந்தேன் அவ்வளவுதான்டா நீ. போடா வெளியில. மம்மி ஏன் அவங்க அப்படி நீங்க சொல்றாங்க? தயவு செஞ்சு உங்களோட நாடகத்தை நிறுத்திக்கோங்க. அப்புறம் மேம், இங்க என்ன நடக்குது? எனக்கு எந்த கவுன்சிலிங் எதுவும் தேவையில்லை. நீங்க என்னென்ன நினைக்கணுமோ நீங்க என்ன வேணா பேசுங்க. அதுக்கப்புறம் நான் என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதை பண்ணுவேன். உங்க மேலையும் உங்க ஹஸ்பண்ட் மேலையும் ஒரு ஸ்ட்ராங்கான கேஸ் போடுவேன்.